நீங்க வொர்க் பண்ற பிளேஸ், உங்க வேலை ஸ்தலம் வந்து கோயில் மாதிரி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, தயவுசெய்து அத நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட்டு கோயில்னா எப்படி இருக்கும் தெரியுமா சார்? பயங்கர பாசிட்டிவா இருக்கும். நெறைய பாசிட்டிவான பீப்பிள நீங்க அங்க பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல அங்க வந்து ஒரு காம்னஸ் இருக்கும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். வொர்க் பிளேஸ்ல உண்மையிலே அப்படி இருக்கா? இல்லல்ல. நெறைய பேரு வொர்க் பிளேஸ்க்கு போன உடனே டென்ஷன் காலையில ஆரம்பிக்கிறது, சாயந்தரம் வரைக்கும் டென்ஷன்ல வந்து அதே டென்ஷன வீட்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஸோ வொர்க் பிளேஸ் இஸ் நாட் அ டெம்பிள். பட் வொர்க் பிளேஸா எப்படி இருக்கணும்? தட்ஸ் அ இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட் டுடே. வொர்க் பிளேஸ் எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி லைக் அ ஜிம். ஜிம்னா உங்க பாடிக்கு உண்டான ஜிம் இல்ல. இட்ஸ் அ ஜிம் ஃபார் யுவர் மைண்ட். இத மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட்ஸ், ஒரு மேஜிக் காத்துட்டு இருக்கு. அந்த மேஜிக் என்ன? அந்த ரிசல்ட்ஸ் என்னன்னு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்லப் போறேன். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கல எத்தன பேரு ஜிம்முக்கு ரெகுலரா போறீங்க? இதுக்கு முன்னாடி போனீங்க. இல்ல இதுக்கு அப்புறம் போறீங்கன்றதுல எனக்கு தெரியல. பட் இந்த ஜிம் கான்செப்ட், வொர்க் பிளேஸ் அண்ட் ஜிம்மோட இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன். இது எங்கேயோ கூகுள்லயோ, இல்ல ChatGPTலயோ பார்த்து குடுக்குற கான்செப்ட் கிடையாது. இது நானா ரியலைஸ் பண்ணி, இத வொர்க் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் குடுத்த ஒரு கான்செப்ட். ஸோ எப்படி வொர்க் பிளேஸ ஜிம்ம கன்வெர்ட் பண்றது? தட்ஸ் த கான்செப்ட். நான் 4 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ உங்களுக்கு சொல்லப் போறேன். அண்ட் ஃபைனலா ஒரு மந்த்ரா டு கன்வெர்ட் யுவர் வொர்க் பிளேஸ் அஸ் அ ஜிம். ஸோ 4 கான்செப்ட் பிளஸ் 1 மந்த்ரா என்னன்னு பார்ப்போம். கான்செப்ட் நம்பர் 1. நீங்க ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு போன உடனே மிஷின்ஸ யாருமே எடுக்க மாட்டாங்க. முதல்ல கரெக்ட்டா ஜிம் போறவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச்னா என்ன? பாடிய ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. எதுக்கு? ஏன்னா, அடுத்து பெரிய வெயிட் எல்லாம் பாடி ஃபீல் பண்ண போகுது. பெரிய பெரிய வெயிட்ஸ எடுக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெச் தேவை. இந்த ஸ்ட்ரெச் மைண்டுக்கும் தேவை, உங்க வொர்க் பிளேஸ்க்கு நீங்க போகும்போது. நெறைய பேர் பாருங்க, வொர்க் பிளேஸ் காலையில போன உடனே அன்னைக்கு உண்டான டாஸ்க் அவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ உங்க மைண்ட் ரெடியாவே இல்ல. பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு நெறைய பிரஷர் குடுக்க ஆரம்பிச்சுறீங்க. தட்ஸ் ஆக்சுவலி ராங். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்க மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெச் தேவை. எப்படி பண்றது? இட் கேன் பி டன் த்ரூ செல்ஃப் டாக். நான் செல்ஃப் டாக்ன்னு சொல்லும்போது, காலையில உங்க வொர்க் பிளேஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டூ 5 மினிட்ஸ் எதையுமே பண்ணாம, ஃபோன் பார்க்காம அமைதியா இருக்கணும். அதுதான் ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச்ல என்ன பண்றீங்க? உங்களுக்கு நீங்க பேசிக்கிறீங்க. ஒரு செல்ஃப் டாக் பண்ணிக்கிறீங்க. என்னன்னா, இன்னைக்கு உங்கள பத்தி நெகட்டிவா நெறைய பேர் பேசுறதுக்கு அங்க இருக்கலாம். ஸோ நெறைய டென்ஷன் அண்ட் பிரஷர் இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் நீங்க நடந்த மாரி போகாம நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்க மைண்ட் ரெடி ஆகணும்னு நீங்க உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டாக் பண்ணிக்கணும். தட்ஸ் கால்ட் ஸ்ட்ரெச். ஒன்ஸ் ஸ்ட்ரெச் முடிஞ்ச உடனே ஜிம்ல என்ன நடக்கும்? அந்தந்த மிஷின்ஸ்க்கு நேரா போயிடுவாங்க. ஸோ முதல்ல இந்த மிஷின பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மிஷின் முதல்ல எந்த பாடி பார்ட்ஸ்க்கு உண்டானது? இத எப்படி ஆப்பரேட் பண்ணணும்? என்ன அதில பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். கிட்டத்தட்ட நெறைய மிஷின்ஸ்ன்றது நம்ம வொர்க் பிளேஸ்ல இருக்கிற நெறைய டாஸ்க் மாதிரி. ஸோ ஒரு டாஸ்க்குக்கு கரெக்ட்டான ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். அந்த டாஸ்க்க நோக்கி என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாதுன்றத ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ப்ராபப்ளி அந்த செல்ஃப் அவேர்னஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா பரவாயில்லை. இல்ல கொஞ்சம் சீனியர்ஸ் ஆர் லீடர்ஸ்ட்ட கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இந்த டாஸ்க் பண்றது எப்பயுமே ஈஸி. நெறைய பேரு கன்ஃப்யூஷனா ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணுவாங்க. அது இன்னும் நெறைய டென்ஷன் அண்ட் பிரஷர் குடுக்கும். அதுக்கு பெட்டர் கேட்டு பண்றது. இன்ஃபாக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜிம்ல ஒரு பெர்சன் அப்படிதான். அந்த மெஷின் பத்தி கேட்கும்போது, அதுக்குண்டான சீனியர்ட்ட கேட்கிறாரு. இத எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? சூப்பர்ல ஒரு ஈகோவே இல்லாம இன்னொரு பெர்சன்ட்ட கேட்டு பண்றாரு பாருங்க. அவரு அந்த அப்ரோச் மேட்டர்ஸ் எ லாட். ஸோ ஒவ்வொரு மிஷனுக்கும் ஒவ்வொரு நோ-ஹவ் உண்டு. அத எப்படி பண்ணணும்? அது என்ன பண்ணணும்? எப்படி ரிசல்ட் வரணும்? அதே மாரி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அந்த டாஸ்க்கோட பிரையாரிட்டைசேஷன் ரொம்ப முக்கியம். காலையில எடுத்த உடனே ரொம்ப ஈஸியான டாஸ்க்க காலையில நீங்க பண்ணாம, கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்சிங்கான டாஸ்க்க காலையில எடுத்து பண்ணிட்டீங்கன்னா, ப்ராபப்ளி மார்னிங் வந்து கொஞ்சம் பிரெயின் வந்து பிரைட்டா இருக்கும்போது அந்த டாஸ்க் எடுத்து பண்ணிட்டு, கொஞ்சம் போக கொஞ்சம் லைட்டா டாஸ்க் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் எந்த மிஷின எப்போ, எப்படி எடுக்கணுன்ற மாரி தான் உங்கள வொர்க் பிளேஸ்ல எந்த டாஸ்க்க எப்படி எடுக்கணும்னு பிரையாரிட்டைசேஷன் ரொம்ப கிளியரா இருக்கணும். 3 இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஜிம்மா இருக்கட்டும், வொர்க் பிளேஸா இருக்கட்டும், நீங்க சில பேர தவிர்க்கணும். இக்னோர் பண்ணணும். அது யாருன்னா, ஜிம் எடுத்துக்கோங்களேன். சில பேர் வந்து ஒரு 4, 5 பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க வந்து. நெறைய பேசிட்டே இருப்பாங்க. டாக்கிங் டூ மச் ஆஃப் டாக்கிங். ஸோ வொர்க் அவுட்ஸா டாக்கிங் ஆனா டாக்கிங் நெறைய இருக்கும். வொர்க் அவுட்ஸ் என்னமோ கம்மியா இருக்கும். இந்த மாரி பீப்பிள் கிட்ட நம்ம போய் ஜாயினே பண்ணக்கூடாது. ஸோ இக்னோர் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதே மாதிரி தான் வொர்க் பிளேஸ்ல சில பேர் இருப்பாங்க. தே டாக் எனர்ஜிட்டிக்கா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அவங்க சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே. நமக்கு நேரம் போறதே தெரியாது. உண்மையிலே நேரம் போயிடும். வொர்க்குக்கு நேரம் இருக்காது. ஸோ இந்த மாரி பீப்பிள மேக்ஸிமம் புத்திசாலித்தனமா இக்னோர் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் குட். 4த் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா? என்னதான் மிஷின்ஸ் இருந்தாலும், என்னதான் பண்ணணும்னு நமக்கு ஆட்டிட்யூட் இருந்தாலும், என்னதான் ரிசல்ட்ஸ நோக்கி நம்ம போனாலும், ஜிம்ல ஒரு கோச் இருந்தா நமக்கு கூடுதல் பலம். ஏன்? நம்மளோட லிமிட் நமக்கே தெரியாது. ஸோ கோச்ன்னு ஒருத்தர் இருந்தா நம்மள புஷ் பண்ணுவாரு. நம்ம லிமிட்ஸ தாண்டி புஷ் பண்ணுவாரு. அப்படி ஒரு கோச் ஒண்ணு தேவை. ஸோ நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம், இவ்வளவு தான் என்னோட லிமிட் நெனச்சுட்டு பட் அவரு சொல்லுவாரு, "சார் கூட 2 செட் போடுங்க சார். உங்களால முடியும். நான் இருக்கேன்னு" சொல்லிட்டு அவர் மோட்டிவேட் பண்ணுவாரு. அவர் எனர்ஜைஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி ஒரு கோச் இருந்தா நமக்கு எப்பயுமே இட்ஸ் ஆல்வேஸ் குட். வொர்க் பிளேஸ்ல நமக்கு எப்பயுமே யாரு தேவை? கோச் இருக்க மாட்டாங்க. பட் மென்டார்
இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கோச் இருப்பாங்க. இந்த மாரி மென்டார் சில பேத்துக்கு கம்பெனிக்குள்ள இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணலாம், அந்த கோச் வெளியில தேடுவாங்க. இன்ஃபாக்ட் நானுமே கிட்டத்தட்ட அந்த வேலைய தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ அம் அ கோச். ஐ அம் அன் எக்ஸிக்யூட்டிவ் கோச் ஃபார் லாட் ஆஃப் பீப்பிள். பிகாஸ் ஐ ரன் அ கம்பெனி கால்டு கென் ட்ரெய்னிங் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் மேவன் ட்ரெய்னிங் கன்சல்டன்ட்ஸ்னு 2 கம்பெனி ரன் பண்றேன். ஸோ எனக்கு ட்ரெய்னிங் நெறைய இருக்கு. பட் அதுக்கு தகுந்த நிறைய இடங்கள்ல என்ன அப்ரோச் பண்ண போகும்போது, சார் எனக்கு வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஐ ஆல்வேஸ் டூ கோச்சிங். ஸோ ஒரு கோச், ஒரு மென்டார் இருந்தா உங்களுக்கு ஒரு கூடுதல் பலம். ஸோ ஜிம்ல ஒரு கோச் என்ன பண்ணுவாரு? ஒரு கோச் வந்து ஒரு பெர்சன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு. அவரோட கெப்பாசிட்டிய நல்லா அனலைஸ் பண்ணுவாரு. பண்ணிட்டு இவங்களால இது முடியும் அப்படின்னு கரெக்ட்டா மோட்டிவேட் பண்ணுவாரு. எந்தெந்த டாஸ்க்க எப்பப்ப குடுக்கணும், என்னென்ன பவர்ஃபுல்லான கொஸ்டின்ஸ கேட்கணும் அந்த பெர்சன ரியலைஸ் பண்ண வைக்கின்றது அவருக்கு கிளியரா தெரியும். அத அழகா யூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ பூஸ்ட் பண்ணிருவாரு. இதுதான் ஒரு மென்டாரோட ஒரு பெரிய வேலை. நெறைய இடங்கள்ல சில கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கோச்சிங் தேவை, மென்டரிங் தேவை அப்படின்னா, உங்க கம்பெனிகளுக்கு நெறைய பீப்பிள வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியில வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் ஆர் வெரி வெரி பிளெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு ஒரு கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குது. கிடைக்காத இடத்துல யூ கேன் ஆல்வேஸ் லுக் ஃபார் அதர் பெர்சன் டூ கோச் யூ. ஸோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். எப்படி வொர்க் பிளேஸ ஒரு ஜிம் மாரி கன்சிடர் பண்ணி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ரீகால் எடுத்துக்கலாம். 1 ஸ்ட்ரெச் பண்ணணும் மைண்ட. அண்ட் செகண்ட் இஸ் நோ த டாஸ்க், பிரையாரிடைஸ் அ டாஸ்க், டூ அ குட் பிளானிங் அண்ட் தென் டூ. அண்ட் தேர்ட் இஸ் தட் இக்னோர் த டைம் வேஸ்டர்ஸ் அப்படின்னு 3வது நம்ம பண்ணியிருக்கோம். 4வது என்ன மெயினா பார்த்தோம், ஆல்வேஸ் அப்ரோச் அ கோச், ஐ ஹேவ் அ கோச் அப்படின்னு நம்ம 4 பார்த்துருக்கோம். ஃபைனலா நான் இன்னும் சொல்ல வேண்டியது மந்த்ரா தான். வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல நான் மந்த்ரான்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன மந்த்ரான்னா, வை ஜிம் இஸ் நாட் வொர்க்கிங் ஃபார் ஃபியூ பீப்பிள். ஏன் நெறைய பேர் நல்ல ஜிம் கிடைச்சும் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் காமிக்க முடியல பர்சனல் லைஃப்லன்னு பார்த்தீங்கன்னா, த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ ஜிம்மா இருக்கட்டும், வொர்க் பிளேஸா இருக்கட்டும், நெறைய பேர் அடி வாங்குற ஒரு இடம் என்னன்னு தெரியுமா? கன்சிஸ்டன்சி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனில நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நெறைய கியூரியஸா லேர்ன் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. நெறைய விஷயங்கள அப்லோட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. உங்க வேலையும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஒரு சின்ன சலிப்புத்தன்மை நடந்திருக்கும். என்னடா இது அப்படியே தானே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கன்சிஸ்டன்சி கம்மியாகும். முன்ன மாரி இல்லாம இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த கிராஃபே வந்து அப் போகும், டவுன் வரும், அப் போகும், டவுன் வரும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்க்கு உண்டான ஒரு பேசிக்கான ஒரு தடையா நான் பார்க்குறேன். ஜிம்லயும் அதே மாரி நெறைய பேர் வருவாங்க. வந்த உடனே உங்களோட வொர்க் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பயங்கரமா வொர்க் அவுட் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்ப டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல கன்சிஸ்டன்சி அடி வாங்கும். அதுக்கு பிறகு ஜிம்முக்கு வரமாட்டாங்க. ஸோ ஜிம்முக்கு வர்றது கன்சிஸ்டன்சி, வொர்க் பிளேஸ்லயும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மை டியர் ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வொர்க் பிளேஸ எப்படி ஜிம்மா கன்வெர்ட் பண்றது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பட் இதெல்லாம் நான் பண்ணா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷார்ப்பா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதனால என் ப்ரமோஷன் ஆயிடுமா எனக்கு? அடுத்த லெவலுக்கு நான் வந்துருவேனான்னா, ப்ராபப்ளி அத என்னால கேரண்டி பண்ண முடியாது. பட் ஒண்ணு நான் கிளியரா சொல்லலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பிரஷர், டென்ஷன், ஆங்கர் இதெல்லாம் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் கம்மி ஆனாலே உங்களோட லைஃப் டைம் ஜாஸ்தியாகும். நான் இன்னைக்கு பார்க்குறேன், இவ்ளோ பெரிய கம்பெனிஸா இருக்கும். டாப் கம்பெனியா இருக்கும். ஆனா அந்த கம்பெனில இருக்கிற ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்திருக்கிற அந்த பெர்சனுக்கு டென்ஷன் அண்ட் பிரஷர் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இத தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வொர்க் பிளேஸ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது. ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க ஒரு ஜிம் மாதிரி அத கன்சிடர் பண்ணி நீங்க வொர்க் பண்ண போகும்போது, டெஃபினட்டா தட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் குரோத் வில் ஹேப்பன் ஃபார் யுவர் மைண்ட். So just think about it. So finally, I would like to say something. Workplace is not only a workplace. That's a workout place. Try பண்ணி பாருங்க.